ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து துளி கூட நெய்யோ சர்க்கரையோ சேர்க்காத ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஆரோக்கியமான பாசிப்பருப்பை வச்சு சூப்பரான லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. இதில் வந்து 1 கப் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்திருக்கீங்க. அதை சேர்த்துட்டு இது கூடவே 10 பாதாம், ஒரு 5 துண்டு அளவுக்கு வந்து வால்நட், 3 ஏலக்காய் இதை சேர்த்துட்டு பாசிப்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. வால்நட் பாதாம் எல்லாம் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம அப்படியே கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது அதில் வந்து கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்போட கலர் மாதிரி பச்சை வாசனை போயிடுச்சு. இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இனிப்புக்காக 1 கப் அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கேங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெல்லம் கரையிறக்காக 1/4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கீங்க. இதையும் சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. கரைஞ்சி வந்த வெல்லத்தை வடிகட்டி பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாங்க. பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாதி அளவு மட்டும்தாங்க இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா சூடாக இருக்குது இப்போ வெல்லம். சூடான வெல்லத்தை வந்து பாசிப்பருப்பு மாவில் சேர்க்கும்போது பாசிப்பருப்பை வந்து நல்லா வெல்லம் வந்து உறிஞ்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிச்சோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. வெல்லத்தோட சூடு வந்து குறையட்டும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வெல்லத்தோட சூடு வந்து ஆறிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து அந்த வெல்லம் வந்து பாசிப்பருப்பில் வந்து நல்லா கலந்து இப்போ பாருங்கள் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கெட்டியாக இருக்க மாவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதை ஃபுல்லாக வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து ஒரு பல்ஸ் மோட் மட்டும் வச்சு எடுத்தால் போது அது அப்படியே பூந்தி மாதிரி கொர கொரன்னு இந்த மாதிரி ஆயிருங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பாதி அளவுக்கு வெல்லம் தானே ஊற்றியிருந்தோம், இன்னும் பாதியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூடாகவும் வேணாம், ரொம்ப ஆறியும் வேணாம். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஹார்டான மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. இந்த பாதி வெல்லத்தை சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து வெதப்பான சூடில் இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நெய்யோ இல்லை சூடான பால் கூட சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்க்காத பண்ணுறதுனால ஃபுல்லாக வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிக்க வரும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கணும். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட சர்க்கரையோ நெய்யோ எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், ரொம்ப சூப்பரான இல்லை பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு.